79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சாமானிய இந்தியர்கள் சட்டத்தின் மூலம் தங்களின் சுதந்திரத்தை பெறுவது எப்படி, எந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை சட்டக்கல்லூரி மாணவர்கள் விளக்குகின்றனர். தற்பொழுது அதை பார்க்கலாம். நம்ம இந்திய நீதித்துறையில் 5 கோடி வழக்குகள் தேக்கமாக இருக்குது. அந்த 5 கோடி வழக்குகள் தேக்கமாக இருக்கிறதுக்கு காரணமாக நம்ம மத்திய அரசு மத்தியஸ்த சட்டம் 2023 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா, யார் வழக்கு தொடுத்தாங்களோ அவங்களும் எதிர்த்தரப்பினர் அவங்களுமே பேசி தீர்த்துக்கலாம். யார் முன்னிலையில் பேசி தீர்த்துக்கலாம்னா மத்தியஸ்தர் அவங்க முன்னிலையில் பேசி வழக்குகளை தீர்த்து கொள்ளலாம். மத்தியஸ்தர் யாராக இருக்கலாம்னா வழக்கறிஞர் மத்தியஸ்தராக இருக்கலாம், நீதிபதிகள் மத்தியஸ்தராக இருக்கலாம், மீடியேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ப்ராஜெக்ட் கமிட்டின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது சுப்ரீம் கோர்ட்டால் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் மூத்த சமரசர்கள், மூத்த மத்தியஸ்தர்கள் அவங்க மற்ற வழக்கறிஞர்களையும் மற்ற நீதிபதிகளையும் மத்தியஸ்துக்கு தயார்படுத்துவாங்க. அந்த பயிற்சி பெற்ற மத்தியஸ்தர்கள் பொதுமக்கள் அவங்க குறைய தீர்த்து அதற்கான தீர்வுகளை கொடுப்பாங்க. நம்ம இந்தியாவில் ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30 வரையில் இந்த கேம்பெயின் நடந்துட்டுருக்கு. இந்த 90 நாள் கேம்பெயினில் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு நீதிமன்றங்கள், பல்வேறு மத்தியஸ்தர்கள் இந்த அவேர்னஸ் கேம்பெயினில் முன்னெடுத்திருக்காங்க. மத்தியஸ்தம் பண்ணலான்னா குடும்ப தகராறுகள், காசோலை தகராறுகள், பண தகராறுகள், சொத்து தகராறுகள், வணிக தகராறுகள், இந்த போன்ற தகராறுகள் நம்ம மத்தியஸ்தம் மூலயமா மத்தியஸ்தர் தலைமையில் பேசி தீர்த்து கொள்ளலாம். அதுதான் நம்ம மத்தியஸ்தோட சாராம்சம். இப்போ 2023 நம்ம பார்லிமெண்ட் மீடியேஷன் ஆக்ட் மத்தியஸ்த சட்டம் 2023 எனாக்ட் பண்ணாங்க. அது எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கொண்டு போகணுன்ற வரையில் சிறப்பாக நம்ம நீதித்துறை செஞ்சுட்டு வராங்க.